வணக்கம். ஒரே மாசத்துல ஒரு பெரிய தொழிற்சாலையும் உங்க வீடும் கிட்டத்தட்ட ஒரே அளவு கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த தொழிற்சாலை ஒரு யூனிட்டுக்கு உங்களை விட ரொம்ப கம்மியா பணம் கட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் இந்த மின்சார சுமை காரணி, அதாவது எலக்ட்ரிக் பவர் லோட் ஃபேக்டர். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம கரண்ட் பில்ல பாக்குற விதமே மாறிடும். கரெக்ட். நீங்க அனுப்புன குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் நைபர்ஸ் பத்தி மட்டும் இல்ல. ஆமா, இது நம்ம மின்சார கட்டமைப்பு எவ்ளோ திறமையா இயங்குதுங்கிறத பத்தினது. சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த சுமை காரணி அப்படின்னா என்ன? எனக்கு புரியறது என்னன்னா, நாம சராசரியா பயன்படுத்துற கரண்ட்டுக்கும் பீக்ல, அதாவது உச்சபட்சமா பயன்படுத்துற கரண்ட்டுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ. ஆமா. ஆமா, கரண்ட் கம்பெனி ஏன் நாம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்றோங்கிறத விட அதை எப்ப யூஸ் பண்றோம்னு இவ்ளோ கவலைப்படணும்? மொத்த கணக்கு ஒண்ணுதானே? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளியே. அதாவது மின்சார கட்டமைப்புங்கிறது ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இல்ல, தேவைப்படும்போது திறந்து விட்டுக்கலான்னு. ஓ சரி. அது ஒரு தொடர்ச்சியா ஓடுற நதி மாதிரி. ஒரு செகண்ட்ல எவ்ளோ கரண்ட் உற்பத்தி ஆகுதோ கிட்டத்தட்ட அதே அளவு கரண்ட் அதே செகண்ட்ல பயன்படணும். சேமிச்சு வைக்க முடியாதா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். செலவும் அதிகம். இப்போ இதையே ஒரு பெரிய 10 வழி ஹைவே மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ம் சரி. ராத்திரி 2 மணிக்கு அந்த ரோடு பூரா காலியா இருக்கும். ஆனா சாயங்காலம் 6 மணி ரஷ் அவர்ல ஒரே டிராஃபிக் ஜாம். ஆமா. நாம அந்த 6 மணி டிராஃபிக்காகத்தான் அவ்ளோ பெரிய சாலையே கட்டியிருக்கோம். ஆனா நாள்ல முக்காவாசி நேரம் அதோட முழு திறனும் வீணாகுது இல்லையா? ஓ, இப்போ புரியுது. அப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி கிரிட்டும் அந்த ஹைவே மாதிரி தான். சாயங்காலம் எல்லாரும் ஒரே நேரத்துல ஏசி, டிவி, வாட்டர் ஹீட்டர்னு போடும்போது வர்ற அந்த பீக் டிமாண்டுக்காக ஆமா. பிரம்மாண்டமான பவர் பிளான்ட்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா மத்த நேரத்துல அதெல்லாம் சும்மா தான் இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அப்போ அந்த வீணாகிற திறனுக்கான செலவையும் நாம தான் ஏத்துக்கணுமா? அதேதான். அந்த வீணாகும் திறனோட அளவுகோல் தான் இந்த சுமை காரணி. ஒரு சுமை காரணி 1க்கு பக்கத்துல, அதாவது 100% பக்கத்துல இருந்தா அது நல்லதுன்னு அர்த்தமா? ரொம்ப நல்லது. அப்படின்னா அந்த ஹைவே நாள் முழுக்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சீரா பயன்படுதுன்னு அர்த்தம். உள்கட்டமைப்பு ரொம்ப திறமையா பயன்படுது. இதுதான் உயர் சுமை காரணி. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒரு டேட்டா சென்டர். டேட்டா சென்டர். சரி. அவங்களோட சர்வர்ஸ் 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் கிட்டத்தட்ட ஒரே அளவு பவர் எடுக்கும். அதனால அவங்களோட சுமை காரணி 0.95க்கு மேல இருக்கும். அதனால அவங்க ஒரு யூனிட்டுக்கு கம்மியா பணம் கட்டுவாங்க. கரெக்ட். அவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு கிலோவாட் மணி நேரத்துக்கான செலவு குறையும். அப்போ குறைந்த சுமை காரணிங்கிறது இதுக்கு அப்படியே உல்டாவா? அந்த சாயங்கால ரஷ் அவர் மாதிரி தானே? ஆமா. சுமை காரணி 0க்கு பக்கத்துல இருக்குன்னா கரண்ட் பயன்பாடு ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சராசரி வீடு இதுக்கு நல்ல உதாரணம். பகல்ல யூசேஜ் கம்மியா இருக்கும், காலையிலயும் சாயங்காலமும் திடீர்னு ரொம்ப அதிகமாகும். ஆமா, எல்லாரும் வீட்டுக்கு வர்ற நேரம். இந்த திடீர் உச்சபட்ச தேவைய சமாளிக்க கரண்ட் கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பீக் அப் பிளான்ட்ஸ்னு சொல்ற ஸ்பெஷல் பவர் பிளான்ட்ஸை இயக்கணும். ஒரு நிமிஷம். பீக்கப் பிளான்ஸா? அது என்னது? நான் இதை கேள்விப்பட்டது இல்லையே. இவை அவசர தேவைக்கு மட்டுமே வச்சிருக்கிற பவர் பிளான்ட்ஸ். ஓ, ஸ்டாண்ட் பை மாதிரி. ஆமா, பொதுவா நேச்சுரல் கேஸ் அல்லது டீசல்ல ஓடும். இத வேகமா ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் முடியும். ஆனா இதோட பிரச்சனை என்னன்னா, என்ன? இதுங்க வழக்கமான அனல் மின் நிலையங்களை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. திறனும் குறைவு. ஒரு நாள்ல சில மணி நேர பீக் டிமாண்டுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த பிளான்ட்ஸ பராமரிக்கவும் இயக்கவும் ஆகிற அந்த எக்கச்சக்கமான செலவு நம்ம எல்லாரோட கரண்ட் பில்லுல ஒரு பகுதியா சேருது. ஆட, அப்போ என் வீட்ல சுமை காரணி கம்மியா இருந்தா நான் மறைமுகமா அந்த விலை உயர்ந்த பீக்கர் பிளான்ட்டோட செலவுக்கும் பங்கு கொடுக்கறனா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நான் கரண்ட கம்மியா யூஸ் பண்ணாலும் அத தப்பான நேரத்துல யூஸ் பண்ணா நான் அதிகமா பில் கட்ட நேரிடும் சொல்றீங்க. இது ஒரு சராசரி நுகர்வோருக்கு கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? எல்லாராலையும் ஆபீஸ் டைமை மாத்திக்கிட்டு மதியம் வாஷிங் மிஷின் போட முடியாதே. நீங்க கேக்குறது நியாயம்தான். இங்கதான் டெக்னாலஜி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. டெக்னாலஜியா? எப்படி? இந்த கட்டமைப்புல இருக்கிற திறனற்ற நிலைய சரி செய்யத்தான் ஸ்மார்ட் கிரிட், அப்புறம் டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. ஸ்மார்ட் கிரிட்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த டிமாண்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன? அது நடைமுறையில எப்படி வேலை செய்யும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. உதாரணத்துக்கு, ஒரு வெயில் காலத்துல சாயங்காலம் கரண்ட் தேவை உச்சத்தை தொடுதுன்னு வச்சுக்கோங்க. ம். அந்த நேரத்துல ஒரு பீக் பிளான்ட்ட ஆன் பண்றதுக்கு பதிலா கரண்ட் கம்பெனி உங்க ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு சிக்னல் அனுப்பும்.
ஓகே. நீங்க அந்த டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் திட்டத்துல சேர்ந்திருந்தா உங்க சம்மதத்தோட உங்க ஸ்மார்ட் ஏசியோட டெம்பரேச்சரை 1 டிகிரி மட்டும் 1 மணி நேரத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஏத்திவிடும். 1 டிகிரில பெரிய வித்தியாசம் தெரியாதே. தெரியாது. ஆனா உங்க ஏரியால இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வீடுகள்ல இது ஒரே நேரத்துல நடக்கும்போது என்ன ஆகும்? மொத்த மின் தேவை டக்குன்னு குறைஞ்சிரும். கரெக்ட். அப்போ அந்த காஸ்ட்லியான பீக்கப் பிளான்ட்டை இயக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த சேமிப்புல ஒரு பகுதிய கரண்ட் கம்பெனி உங்களுக்கு பில் தள்ளுபடியாவோ இல்ல வேற சலுகையாவோ கொடுக்கும். ஆஹா, இது ஒரு வின்-வின் மாதிரி தெரியுதே. கரண்ட் கம்பெனிக்கும் செலவு கம்மி, நமக்கும் நன்மை. இது கிட்டத்தட்ட ஊபரோட சர்ச் பிரைசிங் மாதிரி. ஆனா தலைகீழா வேலை செய்யுது. அதாவது டிமாண்ட் இல்லாத நேரத்துல யூஸ் பண்ணா நமக்கு லாபம். அருமையான ஒப்பீடு. அதுதான் சரியான பார்வை. இது நுகர்வோரை வெறும் பயனாளியா மட்டும் பார்க்காம கிரிட்டோட ஸ்திரத்தன்மைக்கு உதவுற ஒரு பங்களிப்பாளரா மாத்துது. இப்போ பல நாடுகள்ல டைம் ஆஃப் யூஸ் கட்டண முறை கொண்டு வராங்க. அது எப்படின்னா? பீக் ஹவர்ஸ்ல கரண்ட் விலை அதிகமா இருக்கும். மத்த நேரங்கள்ல அதாவது ஆஃப் பீக் ஹவர்ஸ்ல விலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஓ, அப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க யூசேஜ மாத்திப்பாங்க. ராத்திரியில எலக்ட்ரிக் காரை சார்ஜ் பண்றது மாதிரி. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ எனக்கு இந்த முழு படமும் தெளிவா புரியுது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம எவ்வளவு கரண்ட் பயன்படுத்துறோங்கிறது எனர்ஜி, அதாவது கிலோவாட். ஆமா. அதை எவ்வளவு வேகமா தீவிரமா பயன்படுத்துறோங்கிறது டிமாண்ட், அதாவது கிலோவாட். இந்த சுமை காரணிங்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸ் பத்தினது. மிக துல்லியமா சொன்னீங்க. நம்ம பயன்பாடு எவ்வளவு சீரா இருக்கோ அவ்வளவு திறமையா நம்ம உள்கட்டமைப்பை பயன்படுத்துறோம். அதனால செலவும் குறையுது. ஆமா. இது ஒரு தனிநபரோட பழக்கம் மட்டும் இல்ல. ஒரு சமூகமா நாம வளங்களை எவ்வளவு புத்திசாலித்தனமா பயன்படுத்துறோங்கிறத பத்தினது. அப்படியா? ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த சுமை காரணி அதிகமா இருந்தா அந்த நாடு தன்னோட மின்சார உள்கட்டமைப்ப ரொம்ப திறமையா பயன்படுத்துதுன்னு அர்த்தம். இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, பொருளாதாரத்துக்கும் நல்லது. அருமை. இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. சுமை காரணிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பொருளாதாரம், உள்கட்டமைப்பு விஷயங்கள் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரி, நாம இன்னைக்கு விவாதிச்சதை வச்சு நீங்க கடைசியா எங்களுக்காக ஒரு சிந்தனைய அல்லது ஒரு கேள்விய முன்வைக்க முடியுமா? நிச்சயமா. நாம இன்னைக்கு பேசுனது இப்போதைய நிலவரம், பக்கத்துல இருக்கிற எதிர்காலம் பத்தி. ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் யோசிப்போமா? சொல்லுங்க. இப்போ வீடுகள்ல சோலார் பேனல், பேட்டரி சேமிப்பு அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஆமா, நிறைய பேர் போடுறாங்க. இப்போ இந்த கேள்வியை கேளுங்க. உங்க வீட்ல பகல்ல சூரிய சக்தியிலேருந்து கரண்ட் தயாரிச்சு அதை உங்க வீட்டு பேட்டரியில சேமிச்சு வைக்கிறீங்க. சரி. சாயங்காலம் கிரிட்ல டிமாண்ட் உச்சத்துல இருக்கும்போது நீங்க கிரிட்லேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு பதிலா உங்க பேட்டரியில இருக்கிற பவரை யூஸ் பண்றீங்க. இது உங்க தனிப்பட்ட சுமை காரணிய மிக சிறப்பா மாத்திடும் இல்லையா? கண்டிப்பா. என்னோட பீக் டிமாண்ட் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிங்க. ம். ஒரு கம்யூனிட்டில இருக்கிற நூத்துக்கணக்கான வீடுகள் இத செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாயங்காலம் கரண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பேட்டரிகள்ல இருக்கிற மிச்ச கரண்ட்டை அதிக விலைக்கு கிரிட்டுக்கே விற்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்போ அவங்க நுகர்வோர் மட்டும் இல்ல, உற்பத்தியாளராகவும் மாறுறாங்க. சரியா சொன்னீங்க. அதே நேரத்துல சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் வேலையிலிருந்து வந்து அவங்க எலக்ட்ரிக் கார்களை சார்ஜ்ல போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஓ, அது ஒரு பெரிய ஈவி சார்ஜிங் பீக்க உருவாக்கும். இப்ப பாருங்க, இந்த சூழல்ல அந்த வீட்டு பேட்டரிங்கிறது கரண்ட நுகரும் ஒரு சாதனம் இல்ல, அது அந்த புது உச்ச தேவையை சமாளிக்க உதவுற ஒரு மினி பவர் பிளான்ட். அப்போ ஒரு மின்சார நிறுவனத்துக்கு நுகர்வோருங்கிற வரையறை என்னவா இருக்கும்? யார் உற்பத்தியாளர், யார் நுகர்வோருங்கிற கோடு அழிய ஆரம்பிக்கும் போது இந்த சுமை காரணிய நாம எப்படி கணக்கிடுவோம், எப்படி நிர்வகிப்போம்? இதை யோசிக்க வேண்டிய கேள்விதான். இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இதுதான் மின்சாரத்துறையோட அடுத்த மிகப்பெரிய சவால், அதே சமயம் மிகப்பெரிய வாய்ப்பும் கூட.